நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் தினமும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை அனுப்புவார். அந்த வசனத்தை நடைமுறை வாழ்க்கையோடு எப்படி நாம் கடைப்பிடிக்க முடியும் என்று சொல்லி சுருக்கமாக 2 வார்த்தைகளில் அதற்கான விளக்கத்தையும் அவர் அனுப்புவார். அநேகர் அனுப்புகிற வேத வசனத்தில் இவர் அனுப்பக்கூடிய வேத வசனம் எப்பொழுதுமே எனக்கு படிப்பதற்கு ஆர்வத்தை உண்டாக்கும். சமீபத்திலே அப்படி ஒரு வசனத்தை அவர் அனுப்பியிருந்தார். அது என்னவென்றால், நாம் இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது தேவன் நாம் நல்லவர்களோடும் தீயவர்களோடும் பழகும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அது தவிர்க்க முடியாத ஒன்று. நல்லவர்களோடு மாத்திரம்தான் நாம் பழகுவோம், அல்லது நல்லவர்களோடு மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் கடந்து போகும் என்று சொல்ல முடியாது. கெட்டவர்களோடும் தீயவர்களோடும் பலவிதமான தீய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஜனங்களோடும் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும். இது எதற்கு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நல்லவர்களிடத்திலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கும், தீயவர்களிடத்திலிருந்து நாம் எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வதற்கும் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்று சுருக்கமாக ஒரே ஒரு வசனத்திலிருந்து இந்த காரியத்தை எனக்கு அவர் அனுப்பியிருந்தார். சில நாட்களுக்கு முன்பு அதை படித்த பொழுது நான் யோசித்து பார்த்தேன். ஆமாம், நாம் 2 விதமான ஜனங்களோடு நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை பிரயாணம் கடந்து போகிறது. சில வேளைகளிலே குடும்பத்தில் 2 விதமான மக்கள் இருப்பார்கள். உறவுகள் மத்தியில் 2 விதமான மக்கள் இருப்பார்கள். சமுதாயத்தில் நாம் வாழுகிற பகுதியில் 2 விதமான மக்கள் இருப்பார்கள். இந்த 2 விதமான மக்களோடு நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிற பொழுது நாம் இந்த நோக்கத்துக்காகவே தேவன் இதை அனுமதிக்கிறார், அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வதற்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பற்றிய அறிவும் அவரோடு நமக்குள்ள ஐக்கியமும் எந்த விதமான தாக்கத்தை, எந்த விதமான மாற்றத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய செயல்களில் கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து நான் கடந்த 3 வாரங்களாக வேதத்திலிருந்து பலருடைய வாழ்க்கையிலிருந்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் தேசத்து மக்களின் வாழ்க்கையிலிருந்து எப்படி நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 2 அனுபவங்களும் நமக்கு வேண்டும். 2 அனுபவங்களும் நமக்கு நிச்சயமாக வேண்டும். அதற்கு ஆதாரமாக நான் 78வது சங்கீதத்தை இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இது பெரிய ஒரு சங்கீதங்களில் இதுவும் ஒரு பெரிய சங்கீதம். இதில் 72 வசனங்கள் இருக்கிறது. எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் கிடையாது. இந்த அதிகாரத்தை பலமுறை வாசித்து யோசித்து, இந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது, இந்த தேவ மனிதனாகிய ஆசாப் என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை பலமுறை வாசித்த பிறகு இதில் இருந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த காலவெளியில் இந்த சங்கீதத்தை விளக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே கேட்கிற நீங்கள் உங்கள் கரத்தில் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த சங்கீதத்தை வாசியுங்கள். அல்லது நேரம் கிடைக்கிற பொழுது நீங்கள் வாசித்தால் நான் பேசுகிற இந்த செய்தி உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். சரி, இந்த சங்கீதக்காரன் தேவ மனிதனாக இருக்கின்றபடியினால், தேவனை பற்றி நன்றாக அறிந்த மனிதனாக இருக்கின்றபடியினால், இவனுடைய நாட்களில் இருக்கின்ற இஸ்ரவேலரும், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும், இதற்கு பின்வரும் சந்ததியினரும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர்களின் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில வரலாற்று சம்பவங்களை கொண்டு வந்து எச்சரிப்பையும் கொடுக்கிறான், ஆலோசனையும் கொடுக்கிறான்.
அதாவது ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். இந்த சங்கீதக்காரன் உண்மையான அனுபவங்களிலிருந்து, உண்மையாய் நடந்த சம்பவங்களிலிருந்து, அதாவது இந்த சங்கீதக்காரனுடைய நாட்களில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய முற்பிதாக்களுடைய நாட்களிலிருந்து அனுபவங்களை கொண்டு வந்து, நடந்த சம்பவங்களை கொண்டு வந்து, இவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அவன் ஆலோசனை சொல்லுகிறான். அதே நேரத்தில் எச்சரிப்பை அவன் கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் தோராயமாக ஒரு 436 அல்லது 430 ஆண்டுகளின் வரலாற்றை பேசுகிறது. ஒருவேளை வேதாகமத்தை நன்கு அறிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய காரியம் புரியும். சரி, இல்லை என்றால் சுலபமாக நான் சொல்ல வேண்டுமென்றால், இதை எங்கே இருந்து இவன் துவங்குகிறான், அதாவது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை எங்கே இருந்து இவன் துவங்குகிறான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர்கள் எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து பின்பு விடுதலை பெற்றார்கள் அல்லவா, அந்த சம்பவத்திலிருந்து துவங்குகிறான். உதாரணத்திற்கு நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இந்த சங்கீதத்திலே 12வது வசனத்தை வாசிக்க வேண்டும். 78வது சங்கீதம் 12வது வசனம், அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் இரவு ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வடாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இவைகள் எல்லாம் எங்கே நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எகிப்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை நோக்கி போகிற பொழுது நடந்த சம்பவங்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆக இந்த 12வது வசனத்தில் இருந்து ஏறக்குறைய 55வது வசனம் வரைக்கும் அவன் இந்த வனாந்தரத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசுகிறான். அப்படி என்று சொன்னால் யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்று சொல்லி 4 புத்தகத்திலே நடந்த சம்பவத்தை இவன் இந்த சந்ததிக்கு, அவனுடைய நாட்களில் இருக்கக்கூடிய சந்ததிக்கு அவன் கொண்டு வருகிறான். பின்பு 56வது வசனத்திலிருந்து நீங்கள் கடைசி வசனம் மட்டுமாக, அதாவது 72வது வசனம் மட்டுமாக நீங்கள் வாசிக்கிற பொழுது, அவர்கள் ஜோசுவாவின் நாட்களிலே எப்படி தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள், நியாயாதிபதி நாட்களிலே எப்படி அவர்கள் அந்த தேசத்திலே வாழ்ந்தார்கள். பின்பு 1 சாமுவேலின் புத்தகத்திலே கர்த்தர் எப்படி தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டார் என்பதையும் அந்த நாள் வரைக்கும் அவன் கொண்டு வருகிறான். எப்படி என்று சொல்லி பார்க்கிற பொழுது நீங்கள் 55வது வசனத்தை, 54வது வசனத்தை, 55வது வசனத்தை இந்த சங்கீதத்திலே வாசிக்கிற பொழுது, அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலது கரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து, அது சீயோன் பர்வதம், அங்கே கர்த்தர் மோசேயின் தலைமையின் கீழாக அங்கே அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். யாத்ராகமும் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பின்பு 55வது வசனத்தில், அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களிலே இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். இதை யார் செய்தது? யோசுவா செய்தான். நாம் அனைவருக்கும் தெரியும். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் எப்படியாக ஆரம்பிக்கிறது என்று சொல்லி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்து போனான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்து நீ இந்த ஜனங்களை நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக நடத்தி கொண்டு போ. நீ கால் மதிக்கிற தேசத்தையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று அநேக வாக்குத்தத்தங்களை ஜோசுவாவிற்கு 1ஆம் அதிகாரத்திலே கொடுக்கிறார். ஜோசுவாவை உற்சாகப்படுத்துகிறார். யோசுவா அந்த ஜனங்களை அந்த தேசத்திற்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறான். நடத்தி கொண்டு போய் 20 ஆண்டுகளுக்குள்ளாக, அதாவது 13 ஆண்டுகள் அவன் யுத்தம் செய்தான். 7 ஆண்டுகள் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். பின்பு 10 ஆண்டுகள் அந்த தேசத்திலே குடியிருந்தான். 110 வயதிலே ஜோசுவா மரித்து போகிறான். இது ஜோசுவாவின் புத்தகத்திலே இருக்கக்கூடிய சம்பவம். மோசே மரித்த பின்பு மோசேனுடைய ஸ்தானத்திலே ஜோசுவா அந்த பதவிக்கு வருகிற பொழுது, அதாவது பதவி என்று சொல்லுகிற பொழுது அந்த ஜனங்களை நடத்துவதற்கான அந்த ஒரு பொறுப்பை ஜோசுவா பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவனுக்கு 80 வயசு. பின்பு அவன் 110 வயதிலே மரித்து போனான். ஜோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் அதற்குள்ளாக இருக்கிறது. ஆக ஜோசுவா அந்த ஜனங்களை தேசத்துக்குள்ளாக வழி நடத்தினான். சரி, அந்த தேசத்துக்குள்ளாக கடந்து போன பிறகு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அதுதான் 56வது வசனத்திலிருந்து. கர்த்தர் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர், தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக அவர் பெரிய காரியங்களை செய்தார். எகிப்தில் தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் மகத்துவமான காரியங்களை எல்லாம் செய்தார் என்பது நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்களையும் இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் பார்த்த பிறகு, ருசித்த பிறகு, 40 ஆண்டுகள் தேவனோடு வனாந்தரத்திலே நடந்த பிறகு, அதிசயங்கள் அற்புதங்கள் மூலமாக தேவனோடு ஐக்கியம் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் கடந்து வந்த பிறகு, நியாயப்பிரமாணத்தை மோசே அவர்களுக்கு விளக்கி போதித்து வேத வசனத்தின் மூலமாக, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் யார், தேவன் அவர்களிடத்தில் எப்படி என்ன எதிர்பார்க்கிறார், அவர்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே அவர்கள் கடந்து போய் ஜீவிக்க வேண்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் போன்ற காரியங்களை நியாயப்பிரமாணம் பேசுகிறது. நியாயப்பிரமாணம் அதைத்தான் பேசுகிறது. எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இவருடைய வாழ்க்கை உலக மக்களைப் போல இருக்கக்கூடாது. இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மக்களைப் போல இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இவர்களுடைய வியாபார வாழ்க்கை, இவர்களுடைய சமுதாய வாழ்க்கை, இவர்களுடைய ஆராதனை, இவர்கள் ஆடை, இவர்கள் புசிக்கக்கூடிய ஆகாரம் போன்ற எல்லா காரியங்களுக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தில் மோசைக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த காரியங்களை மோசே இவர்களுக்கு விளக்கி போதித்திருந்தான். இவைகள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் தேவன் யார் என்பதை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தது. அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலும், இவர்களை எகிப்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு எகிப்து தேசத்திலும் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். ஆக அவருடைய செயல், அவருடைய சொல் இரண்டுமே அவர் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியது, உணர்த்தியது. இந்த 40 ஆண்டுகள் அனுபவத்தை பெற்ற பிறகு எந்த விதமான தாக்கம், எந்த விதமான மாற்றம் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்க வேண்டுமோ அது வரவில்லை. மாறாக அவர்கள் தேவனை கோபமூட்டுகிறவர்களாக இருந்தார்கள். 55வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் ஜோசுவாவின் தலைமையின் கீழாக அவர்கள் பிரவேசித்து இருக்கிற பொழுது 56வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் என்று சொல்லுகிற பொழுது தேவன் உண்மையுள்ளவராக ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றின பிறகும் கூட, தேவன் யார் என்று சொல்லி அறிந்த பிறகும் கூட, அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்த பிறகும் கூட, மோசையினால் அவர்கள்
நியாயப்பிரமாணத்தின் மூலமாக போதிக்கப்பட்ட பிறகும் கூட ஆனாலும் என்ற வார்த்தையின் பின்னணியில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபமூட்டி தங்கள் விக்கிரங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். இவைகளெல்லாம் நியாயாதிபதி நாட்களிலே நடந்த சம்பவங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போய் ஜீவிக்கிற பொழுது, அதாவது ஜோசுவாவின் மறைவிற்கு பின்பு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், எவைகளெல்லாம் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, நியாயப்பிரமாணத்திலே எவைகளெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொன்னாரோ, அதே காரியங்களை அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் சுதந்திரித்து கொண்டு நன்றாக ஜீவிக்கிற பொழுது, வசதியாய் ஜீவிக்கிற பொழுது, தேவனை மறந்து போனது மாத்திரமல்ல, அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நினையாமல் போனது மாத்திரமல்ல, உண்மை இல்லாமல் போனது மாத்திரமல்ல, நன்றி இல்லாமல் போனது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுக்கு கோபமூட்டி அவருக்கு எரிச்சல் உண்டாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எவ்வளவு பயங்கரமான காரியம் அல்லவா? படைக்கப்பட்ட களிமண் படைத்தவருக்கு கோபம் உண்டாக்க முடியுமா? நாம் களிமண்கள். நம்முடைய நாசில் இருக்கக்கூடிய சுவாசம் எடுக்கப்படும் என்றால் உலக பிரகாரமாக நமக்கு என்ன ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும் சரி, பணக்காரன், படித்தவன், டாக்டர், என்ஜினியர், தொழிலதிபர் என்று சொல்லி எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நம்முடைய நாசில் இருக்கக்கூடிய சுவாசம் எடுக்கப்பட்ட பிறகு நாம் எல்லோருமே பிணங்கள் என்ற ஒரே ஒரு பெயர் தான். சாதி, மதம் எல்லாம் மறக்கப்பட்டு பிணம் என்ற பெயர் மாத்திரமே நமக்கு வருகிறது. இதை அநேகர் சிந்திக்க மாட்டுகிறார்கள். நேற்று செய்தி டிவியில் பார்க்கிற பொழுது எனக்கு கண்ணீரே வந்தது. ஏனென்று சொன்னால், சமீபத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அதாவது பிரேத பரிசோதனை என்ற பெயருக்கு ஏதோ ஒன்று நடத்தப்பட்டு எல்லாருடைய ரிமைனிங்ஸ், அதாவது மீதியான சாம்பல் கேரி பேக்கில் போட்டு அப்படியே ஒருத்தருடைய கையில் கொடுக்கப்பட்டது. சில வினாடிகள், சில நிமிடங்கள் கூட கிடையாது. எத்தனை பேருடைய கற்பனை, எத்தனை பேருடைய திட்டங்கள், எத்தனை பேருடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் சில வினாடிகளில் சிதைந்து போனது. இதுதான் மனிதன். என்னதான் விஞ்ஞானத்திலே நாம் வளர்ந்து மார்தட்டினாலும், பெருமை பேசினாலும், வானத்திற்கே நாம் கடந்து போய் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நாம் சொன்னாலும், இமைப்பொழுதிலே நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்க மனிதர்கள் தேவனுக்கு எரிச்சல் மூட்டுகிறார்கள். இப்படி இருக்க மனிதர்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள் தங்கள் செயல்களின் மூலமாக. யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் இவர்கள் பிரவேசித்த பிறகு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போய், கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களையும் மறந்து போய் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக, உணர்வற்றவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். பின்பு 68வது வசனத்தில், அதாவது 56வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 66வது வசனம் வரைக்குமாக நியாயாதிபதி நாட்களில் நடந்த சம்பவத்தை சங்கீதக்காரன் கொண்டு வருகிறான். பின்பு 68வது வசனத்திலிருந்து 4 வசனம் 72வது வசனம் வரைக்குமாக 1 சாமுவேலின் புத்தகத்தை அவன் கொண்டு வருகிறான். எப்படி என்று சொன்னால், 1 சாமுவேலின் புத்தகம்
15ஆம் அதிகாரத்தில் தாவீதை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். எதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது 70வது வசனம், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். நம் வேத வசனத்தின் அடிப்படையில் நம் அனைவருக்கும் தெரியும் தாவீது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் என்று சொல்லி. அவனை ஆட்டுத் தொழுவத்திலிருந்து கர்த்தர் எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஏனென்று சொன்னால் இந்த ஜனங்கள் சரியான மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நியாயாதிபதியின் நாட்களில் அவர்கள் வாழ்க்கை தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை மறந்து போய் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, அந்த வளர்ச்சி, இந்த வளர்ச்சி என்று சொல்லி அந்த வளர்ச்சி நிமித்தமாக படைத்தவரை மறந்து போன உலகம் இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்கள் கர்த்தரை மறந்து சிருஷ்டிகரை விட்டு தூரமாய் போய் சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதி நாட்களிலே அப்படி நடந்தது. பின்பு கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அவனை இஸ்ரவேல் தேசத்தின் மீது ராஜாவாக கொண்டு வருகிறார் என்ற அந்த நிகழ்ச்சி வரைக்கும் ஏறக்குறைய நான் கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது, எனக்கு தெரிந்த சொற்ப வேத அறிவின் பிரகாரமாய் கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்ட நாள் வரைக்கும் ஒரு 436 ஆண்டு அல்லது 437 ஆண்டுகளுடைய வரலாற்றை இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கொண்டு வருகிறான். எதற்கு, யாருக்கு கொண்டு வருகிறான்? இந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கிற பொழுது ஆரம்பத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், என் ஜனங்களே, 1வது வசனம், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு அறிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். எதற்கு? 6வது வசனத்தில், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின்வரும் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. எதற்காக சொல்ல வேண்டும்? அவருடைய முற்பிதாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் இந்த சம்பவத்தில். 8வது வசனம், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆக இந்த சங்கீதக்காரன் 436 ஆண்டுகளுடைய இஸ்ரவேல் தேசத்து வரலாற்றை கொண்டு வந்து இந்த சங்கீதத்தின் மூலமாக இவன் நாட்களிலே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறான் என்று சொன்னால், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், உங்களுடைய முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வனாந்தரத்திலே நடத்தப்பட்டு ஜோசுவாவின் தலைமையின் கீழாக வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக கடந்து போய் சுகமாய் வாழ்ந்து திராட்சை ரசங்களை குடித்து நல்ல கோதுமையை நல்ல தேவனுடைய அனுக்கிரகங்களை ருசித்த பிறகும் அவர்கள் தேவனுக்கு கோபமூட்டினார்கள், பரீட்சை பார்த்தார்கள், எரிச்சல் உண்டாக்கினார்கள், தேவனை மறந்து போனார்கள். அவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே இந்த முற்பிதாக்கள் தேவனோடு இவ்வளவு நாட்கள் நடந்த அனுபவமும் தேவனுடைய வார்த்தையை கேட்ட அனுபவமும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால அது பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது கொண்டு வரவில்லை.
நான் சொன்னேன் அல்லவா ஆரம்பத்தில், எனக்கு ஒரு நண்பர் தினமும் வார்த்தை அனுப்புகிறார் என்று சொல்லி. நல்லவர்களிடத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள், கெட்டவர்களின் வாழ்க்கையின் மூலமாக எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக்கொள் என்று. ஆக பின்வரும் சந்ததியினர் தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த தேவ மனிதனாகிய சங்கீதக்காரன் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆலோசனையும் ஒரு எச்சரிப்பையும் கொண்டு வருகிறான். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த சந்ததி தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், இந்த சந்ததி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இந்த சந்ததி உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சரி, இதை அவன் எப்படி செய்ய விரும்புகிறான்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இவன் ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனிதனை நான் மிகுந்த ஒரு கனத்தோடு ஒரு மரியாதையோடு பார்க்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் 2 பேர் இருண்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அற்புதத்தை கொண்டு வந்தவர்கள், செய்தவர்கள். யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஒன்று எஸ்ரா. இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகள், யூதா தேசத்து ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நாட்களிலிருந்து இப்படி நடந்து கொண்டாலும், அவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் போய் கடந்து வந்த பிறகு அவர்கள் சிறுமைப்பட்டு சோர்ந்து துவண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அவர்கள் வாழ்க்கையில் வேத வசனத்தை போதித்து ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வந்த மனிதன் எஸ்ரா. அந்த காலகட்டத்தில் எஸ்ராவோடு நெகேமியாவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்புகிறேன். ஆக இருண்ட காலகட்டத்தில் தனி மனிதனாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மனிதன் எஸ்ரா. அவன் எப்படி கொண்டு வந்தான்? வேத வசனத்தை போதித்தான், தேவனுடைய வார்த்தையை போதித்தான். தேவனுடைய வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது, இதுதான் நம்முடைய வேதாகமத்தின் தேவன், இதுதான் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அவன் போதித்தபடினால ஜனங்கள் அழுது மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, போதனை எப்படியாக இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் போதிக்கிறபடினாலே அந்த மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு வேத வசனத்தை போதிக்கிறேன் என்ற பெயரில் மிமிக்ரி செய்யக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களைப் போல அவர்களைப் போல மிமிக்ரி செய்யக்கூடிய அநேக ஊழியக்காரர் இருக்கிறார்கள். நகைச்சுவையாய் பேசக்கூடிய அநேக ஊழியர் இருக்கிறார்கள். அவர்களுடைய சேனலில் ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, போதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அது தேவனை பற்றிய அறிவை கொண்டு வர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஞானத்தை கொண்டு வர வேண்டும், பயத்தை கொண்டு வர வேண்டும், நன்றியுள்ள உணர்வை கொண்டு வர வேண்டும், நம்பிக்கை கொண்டு வர வேண்டும். அதுதான் போதனையினுடைய நோக்கம், அதுதான் போதனையினுடைய நோக்கம். எஸ்ராவுக்கு அப்புறமாக நான் இந்த மனிதனை பார்க்கிறேன். ஒருவேளை இந்த சங்கீதத்தினுடைய விளைவு என்னவாக இருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த சங்கீதத்தோடு இந்த சங்கீதக்காரன் முடித்து விடுகிறான். ஆனால் நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்ட இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்குள்ளாக கடந்து வந்திருப்பார்கள். ஆக இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய விரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவனுடைய வசனங்களையும் அதில் உள்ள மறைபொருள்களையும் ரகசியங்களையும் வெளிக்கொண்டு வந்து செய்கிறான். தேவனுடைய பராக்கிரமத்தை பற்றி, வல்லமை பற்றி, அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை விளக்கி அவர்களுக்கு முன்பாக அவன் கொண்டு வருகிறான். கொண்டு வந்து நினைப்பூட்டி அவன் அவர்களுக்கு உணர்த்துகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது பழைய ஏற்பாட்டிலே 436 ஆண்டுகள் வரலாற்றை பற்றி கிறிஸ்துவுக்கு முன்பு பேசுகிறது. சரி, நாம் கிறிஸ்துவுக்கு பின்பு 2025 இருக்கிறோம். இது நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? எந்த வசனத்தை நாம் வாசித்தாலும், தியானித்தாலும், பேசினாலும் அந்த வசனம் கேட்கிற நமக்கு, படிக்கிற நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது?
ஆறுதலாக மாத்திரமே சொல்லக்கூடிய வசனங்களை தேடி கண்டுபிடித்து படிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். எனவே தான் இன்றைக்கு எல்லா நேரத்திலும் திருச்சபையில் கர்த்தர் உங்களை காண்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை உயர்த்துவார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ நீ உன்னதங்களுக்கு ஏறுவாய், நீ அதை செய்வாய், இதை செய்வாய் என்று இன்றைக்கு அநேக பெரும்பாலான பிரசங்கங்கள் இப்படித்தான் இருக்கிறது. அது தேவனை பற்றிய ஞானத்தை கொண்டு வராது, மாற்றத்தை கொண்டு வராது. அது தேவையில்லை என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. அதுவே என்னுடைய பிரசங்கமாக, என்னுடைய போதனையாக இருக்க முடியாது. எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவரை கொண்டு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறான், இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? முதலாவதாக, நாமும் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களைப் போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதக்காரன் முதலாவதாக நமக்கு வலியுறுத்துகிற காரியம், நாமும் இவர்களைப் போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பூமிக்குரிய கானானை நோக்கி பிரயாணம் செய்தார்கள், நாம் ஆவிக்குரிய கானானை நோக்கி பிரயாணம் செய்கிறோம். சரி, இரண்டாவதாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை பார்க்கிறோம்? யாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம்? யாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முன் உதாரணங்களை எடுத்துக்கொள்கிறோம்? உலக மக்களிடத்தில் இருந்தால், அரசியல்வாதிகளிடத்தில் இருந்தால், அல்லது சினிமாக்காரர் அவர்களிடத்தில் இருந்தால், யாரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனையும் எச்சரிப்பையும் எங்கே இருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம்? உலகத்திலிருந்து எடுப்போம் என்றால் நாம் விழுந்து போவோம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து, தேவனோடு நடந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுக்க வேண்டும். அடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவாய் நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் எவ்வளவு அதிசயங்களை, அற்புதங்களை செய்திருக்கிறார். எவ்வளவாய் நாம் தேவனால் பாதுகாக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் விபத்துக்களை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் புது புது வியாதிகளை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீமைகளை இந்த பூமியில் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் தப்பித்து ஜீவனோடு இருக்கிறோமே, அது தேவன் நமக்கு பாராட்டுகின்ற பெரிய கிருபை அல்லவா, இரக்கம் அல்லவா, அதிசயங்கள், அற்புதங்கள் அல்லவா? அதை எத்தனை முறை நாம் யோசித்து பார்க்கிறோம்? கடைசியாக, தேவனை பற்றிய அறிவு, அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், அந்த நெருக்கத்தினால் உண்டான வாழ்க்கையின் மாற்றம், நாம் எந்த அளவுக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு அது கடந்து போக வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் நமக்கு நினைப்பூட்டுகிறான், ஞாபகப்படுத்துகிறான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிமைண்டர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவனுடைய நாட்களில் வாழ்ந்த சந்ததிக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறான், எச்சரிக்க விரும்புகிறான். நாம் நம்முடைய சந்ததிக்கு இதை நினைப்பூட்ட வேண்டும். நம்முடைய கர்த்தர் யார் என்பதை நினைப்பூட்ட வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைப்பூட்ட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக, நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைப்பூட்ட வேண்டும். இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறோம், how much we trust in the Lord, எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், how much you are thankful to the Lord, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், how much you are faithful to the Lord. இந்த 3 காரியங்களை சங்கீதக்காரன் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வார்த்தையோடு, இந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம்.
கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.